Hi again. The last video I was telling you about opportunities and opportunities every business மாத்தலாம் அப்படின்றத நம்ம பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். So when I was completing my presentation in the last video, I was telling you that I can tell you about business model. So ரெண்டு விஷயம் இருக்கு, business model ஒன்று இருக்கு, business plan ஒன்று இருக்கு. Business model can be changed at any time, but business plan cannot be changed. ஏன்னா பிஸ்னஸ் மாடல் சேஞ்ச் பண்ணாலும் டிஃபால்ட்டாக பிஸ்னஸ் பிளானும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நெட்ஃப்ளிக்ஸ். கோவிட் டைமில் நம்ம எல்லாருமே நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய பெரிய பணக்காரர்களால் மட்டும்தான், இல்லை பெரிய மணி அஃபோர்ட் பண்ணி ஆன்லைனில் உட்காந்து ஸ்ட்ரீம் பண்ணி மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வந்து ஒரு 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 ட்ராமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு சீரியல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் கோவிட், கோவிட் அப்போ நிறைய பேர் வெளியில வர முடியாம இருந்த டைம்ல தன்னுடைய அதை ஒரு பிளாட்ஃபார்மா, அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி அமேசான் பிரைம், ஜியோ ஹாட்ஸ்டார் எல்லாருமே வந்தாங்க. அவங்க எல்லாருமே தன்னுடைய பேக்கேஜை வந்து குறைச்சிட்டு தே ஸ்டார்டட் கெட்டிங் லாட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். அதே அப்படியே ஃபாலோ பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய பேக்கேஜ் ப்ரைசிங் எல்லாத்தையுமே குறைச்சாங்க. இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸும் தே மேட் தேர் மார்க்கெட். ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தே சேஞ்ச் தேர் பிஸ்னஸ் மாடல். ஸோ பிஸ்னஸ் மாடல் அப்படின்றது என்னன்னா, லைக் வி ஹாவ் டு சேஞ்ச் இட் பேஸ்ட் ஆன் தி கரண்ட் மார்க்கெட் சினாரியோ. ஸோ இல்லை நான் வந்து அதே பழைய ஸ்டாண்ட்லேயே தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், டிஃபால்ட்டாக பிஸ்னஸை நம்ம நினைக்கிற மாதிரி ரன் பண்ண முடியவே முடியாது. So business model can be changed. Business plan will automatically change based on the business model. So business model அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு ஒரு 9 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸை பற்றி பேசுவோம். என்னோட பழைய லெக்சர் சீரீஸில் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா யூ கேன் சி அபவுட் ஆல் தோஸ் 9 காம்பனன்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் மேனர் ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இட். எல்லா எல்லா 9 காம்பனண்ட்டையும் ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் ரேப் அப் what is business model, BMC, key partners, இருக்க அந்த 9 காம்பனன்ட்ஸை பற்றி I'll tell you. ஸோ கீ பார்ட்னர்ஸ், கீ ரிசோர்ஸஸ், கீ ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் வேல்யூ ப்ரொபோர்ஷன், கஸ்டமர் செக்மெண்ட், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், தென் சேனல், காஸ்ட் அண்ட் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேல்யூ ப்ரொபோர்ஷன் அப்படின்றது தான். வேல்யூ ப்ரொபோர்ஷன் அப்படின்னா லைக் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெண்ட்ல பார்க்கணும்னா மக்கள் வந்து எல்லாருமே ஐஃபோன் 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 ஐஃபோன். வை வி கோ ஃபார் ஐஃபோன்? பீப்புள் சே இட்ஸ் லைக் அ வெரி சேஃபர் சைடு, ரொம்ப சேஃப், கிளவுட் ரொம்ப சேஃப், கேமரா அப்படி கேமரா இப்படி. நோ, இட் இஸ் நாட் லைக் தட். இட்ஸ் ஆல் அபவுட் த பிராண்ட். ஓகே, ஸோ பிராண்ட், தே கிரியேட்டட் அ பிராண்ட். ஓகே, ஸோ அந்த தான் வேல்யூ ப்ரொபோர்ஷன். ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம எத்தனையோ கடையில் போய் சாப்பிடுவோம், ஆனால் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சில பர்டிகுலராக செலக்ட் பண்ண கடைகளை மட்டும்தான் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், எங்கே போனாலும் நல்லா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால் வேல்யூ ப்ரொபோர்ஷன். ஸோ ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமரை நம்ம கிட்ட தக்க வைக்கணும், அந்த கஸ்டமர் நம்ம கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா this value proportion has to be maintained for the entire business. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் காஸ்ட்டும் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸும். ஸோ காஸ்ட்ன்னு நம்ம வேல்யூவேட் பண்ணும்போது வி நெவர் சி அபவுட் தி ரன்னிங் காஸ்ட். நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணோம்னா இட் cannot be done. Because once one of my student, when he pitched his idea for investment from a boss, அப்போ வந்து we started working on காஸ்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது அவரோட காஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, ஒரு 3 years பிளான் கொடுத்தாரு. 3 years பிளான்ல நம்ம ஸ்டடி பண்ணப்போ இட் வாஸ் பியூட்டிஃபுல் அண்ட் இட் வாஸ் ஃபண்டாஸ்டிக். அவர் என்னென்ன பண்ணியிருந்தாருன்னா ஹி ஹஸ் மேட் அ வெரி டீப்பர் ஸ்டடி. பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எத்தனை விஷயங்கள் இருக்கு, என்னென்ன காஸ்ட் நமக்கு வந்து அதை அகாமடேட் பண்ணும், ஈவன் அ ஃபர்னிச்சர் காஸ்ட், ஈவன் அ பேப்பர் காஸ்ட், இதில் வந்து கன்சியூமபிள், நான் கன்சியூமபிள் மொத்த காஸ்ட்டையும் தனக்கான சேலரியிலேருந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து 3 year பிளான் கொடுத்தாரு. எனக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இத்தனை வருஷத்துல இப்படி நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன், இது கூட நான் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். ஸோ வென் வி ஒர்க் ஆன் காஸ்ட் ஸ்ட்ரக்சர், லைக் இட் ஹேஸ் டு பி ப்ராட். எல்லா காம்பனன்ஸுமே காஸ்ட்ல கொண்டு வரணும். இல்லை எனக்கு இது பரவாயில்ல, இது நான் வீட்டில இருந்து கொண்டு வந்தேன், இதை நான் வந்து சொந்தக்காரங்கிட்ட ஃப்ரீயா வாங்கினேன், நோ, இட் இஸ் ஆல்சோ அ காஸ்ட். அப்படிதான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ரெவென்யூ
when it comes to revenue, எந்தெந்த வகையிலலாம் we get profit அப்படின்றத we have to evaluate it, then we have to go with it. So அதை பண்ணா மட்டும்தான் we can come with like cost and revenue structure. So next I'll tell you about like how to make this market research in my next video. Thank you.